வணக்கம் ஆர்மி காய்ஸ், வெல்கம் டு படிவரன் ட்ரைனிங் அகாடமி. நம்ம இன்னைக்கு அக்னிபாத்ல ஜிடிக்கான மேத்தமெட்டிக்ஸ் சிலபஸை பார்க்க போறோம். இந்த மேத்தமெட்டிக்ஸ் சிலபஸ்ல இருந்து நம்மளுக்கு மொத்தம் 15 கொஸ்டின் கேட்கறாங்க. இந்த 15 கொஸ்டினும் நம்ம ஈஸியா வாங்கிடலாம். அதுக்கான சிலபஸ் இப்ப நம்ம டீடைலா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம மேத்தமெட்டிக்ஸ்ல நம்பர் சிஸ்டம் இருக்கு. நம்பர் சிஸ்டம் என்ன, ஃபுல்லா நம்ம எண்களை பத்தி தான் படிக்க போறோம். எண்கள் என்னென்ன, முழு எண்கள், ஹோல் நம்பர்னா என்ன, நம்ம எண்களுக்கான ரிலேஷன், ஒரு எண்ணுக்கு தொடர்பு என்ன, அதை பத்தி தான் நம்ம இந்த இதுல பார்க்க போறோம். அதுக்கடுத்துனா ஃபண்டமெண்டல் அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ். இதுல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஸ்கூல்ல படிச்ச எல்சிஎம், ஹெச்சிஎம், அதாவது மீச்சிமா, மீப்போவா, அதுக்கடுத்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனா விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், பெர்சன்டேஜ், சதவீதம், அதை பத்திலாம் ஈஸியா பார்ப்போம். அதுவும் ரொம்ப அடிப்படை கணிதம் மட்டும்தான் இந்த இதுல நம்மளுக்கு கேட்பாங்க. அடுத்து அல்ஜிப்ரா. அல்ஜிப்ராவும் நம்ம 6th 7th இருந்து ஸ்கூல் டெஸ்ட்ல படிச்சிருந்த a+b² e−b² இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இதுல கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அதுக்கடுத்து ஜாமெண்ட்ரி. ஜாமெண்ட்ரியும் நம்ம ஸ்கூல் டெஸ்ட்ல ரொம்ப முழு மதிப்பெண்கள் வாங்கின பகுதி, ரொம்ப ஈஸியான பகுதி. அளவியல், இதுலயும் நம்ம ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்கடுத்து மென்சுரேஷன். மென்சுரேஷன் எல்லாமே கஷ்டம் நினைப்போம், ஆனா இதுல ரொம்ப அடிப்படையான மென்சுரேஷன் நம்ம கொடுத்துருக்கான். படத்தை போட்டோன்னே ஈஸியா நம்ம இதுல மார்க் வாங்கிடலாம். இதுல என்னென்ன மென்சுரேஷன் நம்மள கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்கொயரு, சதுரம் கொடுத்துருக்காங்க, அடுத்து சர்க்கிள், வட்டம், அடுத்து நாற்கரம், இப்படி ரொம்ப ஈஸியான இதை தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கான். ரொம்ப பேசிக்கான இது மட்டும் தான் நம்மளுக்கு நம்ம ஈஸியா இதுல 15 மார்க் வாங்கிடுவோம். சில நம்பர் சிஸ்டத்தை பார்க்க போறோம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் சிஸ்டம் என்னென்ன பேசிக்கா பார்த்துட்டு ஒவ்வொரு சம்மா அடுத்தடுத்து சால்வ் பண்ணி போறோம். நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தாலே போதும், நம்பர் சிஸ்டம்ல கேட்கக்கூடிய அந்த ஒரு கொஸ்டினும் ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் நம்பர் சிஸ்டம் என்னன்னு பாத்துறோம். ஃபர்ஸ்ட் நம்பர்னா என்ன, எண்கள். எண்கள்னா நம்மளுக்கு என்ன தெரியும், 1ல இருந்து ஆரம்பிச்சு அது ஒரு எண்ண முடியாத அளவு போய்கிட்டே இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்றோம், நம்பர்னு சொல்றோம். இந்த நம்பர்ல ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு. அதுல நமக்கு தேவையான 4 வெரைட்டிஸ் மட்டும் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர், இயல் எண்கள். ஃபர்ஸ்ட் இயல் எண்கள் என்னதுன்னா, 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 2, 3, 4 இப்படி போய்கிட்டே இருக்கும். இதை நம்ம என்ன சொல்றோம்னா இயல் எண்கள்னு சொல்றோம். அடுத்து ஹோல் நம்பர்ஸ், முழு எண்கள். இப்ப முழு எண்கள் எப்படின்னா, இப்ப இவங்க 1ல ஸ்டார்ட் ஆச்சா, அதேவும் 0ல ஸ்டார்ட் ஆகி 1, 2, 3, 4 இப்படி போய்கிட்டே இருக்கும். 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா அதான் நம்ம என்ன சொல்றோம், ஹோல் நம்பர்னு சொல்றோம். அதுக்கடுத்து என்ன பார்க்க போனா இன்டிஜர்ஸ், முழுக்கள். முழுக்கள்னா எப்படின்னா, மைனஸ் பிளஸ் ரெண்டுலுமே ஸ்டார்ட் ஆகும். என்னன்னு பார்த்தலாமா? -3, -2, -1, 0, 1, 2, 3, 4 அப்படி 0க்கு அந்த பக்கமும் போய்கிட்டு இருக்கும், 0க்கு இந்த பக்கமும் போய்கிட்டு இருக்கும். அங்கிட்டு பிளஸ் பாசிட்டிவாவே போய்கிட்டு இருக்கும், இங்கிட்டு நெகட்டிவ்லே போய்கிட்டு இருக்கும். இதுதான் நம்ம என்ன சொல்லணும்னா முழுக்கள். அடுத்து ஆட் நம்பர்ஸ். ஆட் நம்பர்ஸ் நம்மளுக்கு தெரியும், ஒற்றைப்படை எண்கள். 1, 3, 5, 7, 9, அதாவது 2ஆல் டிவைட் ஆகிற நம்பர் எல்லாமே நம்ம ஒற்றைப்படை எண்கள் தான் சொல்லுவோம். அடுத்து இரட்டைப்படை எண்கள், ஈவன் நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸ் எல்லாமே 2ஆல வகுப்படும். 2, 4, 6, 8 இந்த நம்பர்ஸ் எல்லாமே என்ன சொல்லணும், இரட்டைப்படை எண்கள். இதோட ஃபார்முலாவை நம்ம ஷார்ட்டா பார்த்துடலாம். சரியா? ஒரு 5, 6 ஃபார்முலா தான் இருக்கு. இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம நம்பர் சிஸ்டத்துல எல்லா சமயம் ஈஸியா ஃபாலோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இயல் எண்கள். இயல் எண்கள்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னு பார்த்தோம். இப்ப இயல் எண்கள் கொடுத்து அதோட கூடுதல் நம்மளுக்கு கேட்டாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா என்னதுன்னா, n+1 / 2. இதேவும் வர்க்கம் கொடுத்துட்டாங்க. இப்ப 1² + 2² + 3² வர்க்கங்கள் இப்படி கொடுத்துட்டு வர்க்கங்களின் கூடுதல் இப்படின்னு கேட்டாங்கன்னா இதுக்கான ஃபார்முலா தான் என்னதுன்னா, n+1 2n+1 / 6. இதேவும் கணங்கள் கொடுத்துட்டு 1³ 2³ 3³ இப்படி கொடுத்துட்டு இதோட கூடுதல் என்னன்னு நம்ம கேட்டாங்கன்னா இதுக்கான ஃபார்முலா என்னன்னா, n+1 / 2 ஹோல் ஸ்கொயர். இதான் இப்போ ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் அப்படி கேட்டாங்கன்னா, ஒற்றைப்படை நம்மளுக்கு தெரியும், 1, 3, 5, 7 இப்படி கொடுத்துட்டு இந்த 7 கூடுதல் கேட்டா இதுக்கான ஃபார்முலா என்னதுன்னா n². இந்த ஒற்றைப்படை மாதிரியும் இரட்டைப்படையும் கேட்பாங்க. இரட்டைப்படைன்னா நம்மளுக்கு தெரியும், 2, 4, 6, 8 இந்த இரட்டைப்படை எண்கள், அதாவது 2, 4, 6, 8 இப்படி இரட்டைப்படை எண்களின் கூடுதல் கேட்டா இதுக்கான ஃபார்முலா என்னதுன்னா n+1. சரியா? இதுதான் நம்ம நம்பர் சிஸ்டத்துக்கான பேசிக் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், நம்ம நம்பர் சிஸ்டத்துல எல்லா சமயம் ஈஸியா சால்வ் பண்ணிருங்க. இப்ப நம்பர் சிஸ்டத்துல நம்ம ஃபர்ஸ்ட் இந்த சம்ம பார்க்க போறோம். இப்ப நம்மளுக்கு ஒரு நம்பர் கொடுத்துறான், இதோட உறுப்புகளின் எண்ணிக்கை கேட்டிருக்கான். இப்ப உறுப்புகளின் எண்ணிக்கை கேட்டா இதுக்கு ஒரு ஃபார்முலா உண்டு. அதான் என்னது, n = l-a / t + 1. இப்ப எல் அப்படின்னு என்னன்னா கடைசி உறுப்பு, எல் லாஸ்ட் டைம். கடைசி உறுப்பு நம்மளுக்கு இந்த இதுல என்னது இருக்குன்னா 111.
ஏங்கிறது என்னதுன்னா முதல் உறுப்பு. இந்த இதுல நம்மளுக்கு முதல் உறுப்பு எதுனா 3. டி இப்ப நம்மளுக்கு இங்க டி தேவை. டி அப்படின்னா ரெண்டாவது இதுக்கும் முதலுக்குள்ள வித்தியாசம். இங்க ரெண்டாவது நம்பர் என்ன இருக்கு 6, முதல் நம்பர் என்ன இருக்கு 3. 6 - 3 = 3. இப்ப நம்மளுக்கு இந்த ஃபார்முலா தேவையான எல்லாமே கிடைச்சிருச்சு. எல் கடைசி உறுப்பு கண்டுபிடிச்சிட்டோம், ஏ முதல் உறுப்பு கண்டுபிடிச்சிட்டோம், டி வித்தியாசமும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப நம்ம இதை தூக்கி டைரக்டா ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். எல் என்னது 111 மைனஸ் ஏ என்னது 3 டிவைட் பை டி எத்தனை 3 பிளஸ் 1. 111 இருந்து 3 கழிச்சா எத்தனை நமக்கு 108 டிவைட் பை 3 பிளஸ் 1. இப்போ இதை அடிக்கணும். வரமுன் 3 3 9 மிச்சம் 1 அரமுன் 18. அப்பனா 36 பிளஸ் 1 = 37. அப்பனா நம்மளுக்கு என்ன கொஸ்டின் இருக்கான், இந்த டேர்ம்ல எத்தனை உறுப்புகள் இருக்கான், மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்கான் 37 உறுப்புகள் இருக்கான். இப்ப செகண்ட் சம் பார்த்தலாமா? நம்மள செகண்ட் சம் என்ன சொல்லிருக்காங்கன்னா 3 தொடர்ச்சியான முழு எண்களின் கூடுதல் 81. அதாவது 3 தொடர்ச்சியான முழுகளின் எண்ணிக்கை 81 கொடுத்தா. பட் நம்மளுக்கு எந்த நம்பர்னு கொடுக்கல. அந்த நம்பரை கண்டுபிடிச்சிட்டு அந்த நம்பர்ல பெரிய நம்பர் என்னன்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. கண்டுபிடிச்சலாமா? ஃபர்ஸ்ட் 3 தொடர்ச்சி எண்கள் நம்மளுக்கு எந்த நம்பரே தெரியாது. அதனால எக்ஸ் இதுக்கு அடுத்த நம்பர்னால x + 1, இதுக்கு அடுத்த நம்பர்னால x + 2. இதுதான் 3 தொடர்ச்சியான எண்கள். இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர், இப்படி 3 தொடர்ச்சியான நம்பர்கள் இருக்கும். இதோட கூடுதல் எவ்வளவுனா 81ன்னு சொல்லிட்டான். இதோட கூடுதல் எவ்வளவா 81. சோ இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா இதுல இருந்து எக்ஸ கண்டுபிடிக்க போறோம். எக்ஸ் எத்தனை இருக்கு 1 2 3 எக்ஸ் பிளஸ் 1 2 3 = 81. இந்த 3x மட்டும் இங்க வச்சுட்டு இந்த 3 அங்க கொண்டு போயிடலாமா? 3 அப்படின்னா இங்க பிளஸ்ல இருக்காது, இங்க போகும் மைனஸ் ஆயிரும். 81 - 3 81 இருந்து 3 போனா எத்தனை 78. இங்கிட்டு 3x இருக்கும். இப்ப நம்மளுக்கு என்ன தேவை, இந்த x தான் தேவை. அப்படின்னா x இங்கிட்டு வச்சுக்கிட்டு 3 கீழே கொண்டு போயிடலாம். வரமுன் 3 இரமுன் 6 மிச்சம் 1 அரமுன் 18 26. நம்ம எதை கண்டுபிடிச்சோம் x கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா இதுல மிகப்பெரிய எண் என்னன்னு கேட்டிருக்கான். மிகப்பெரிய என்ன x + 1 x + 2. இதுல நம்மளுக்கு மிகப்பெரிய எண் தான் கேட்டிருக்கான். மிகப்பெரிய எண்ணா x 26 + 2 28 தான் மிகப்பெரிய எண். ஒருவேளை மிகச்சிறிய எண்ணுன்னு கேட்டுட்டானா இதுல போட்டணும் 26 தான். இப்ப நடு நம்பர் கேட்டதானா 26 + 1 27. ஓகே, சம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா முதல் 10 இயல்களின் கூடுதலுக்கான முதல் 10 இயல்கள் என்னது 1 + 2 + 3 + 4 10. இதோட கூடுதல் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இப்படி இயல்களின் கூடுதல் கொடுத்துட்டாலே நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா உண்டு. அதான் என்னன்னா n × n + 1 / 2. அப்படின்னா நம்ம n அப்படிங்கன்னா இதோட கடைசி நம்பர் தான் நம்மளுக்கு வந்து என்ன வச்சுக்கணும். அப்படின்னா n கடைசி என்ன இருக்கு 10. 10 தூக்கி இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? என்ன வந்து எத்தனை 10 + 1 / 2 10. இப்போ 1 10 1 கூட்டினா எத்தனை 11 / 2. 10 × 11 எத்தனை 110 / 2. இப்போ இதை அடிச்சலாமா? 1 2 2 I 2 10. இங்க 1 2 2 I 2 10. அப்படின்னா 55. இருக்கான் முதல் 10 இயல்களின் கூடுதல் எதுனா 55. நம்ம இது போனதுல இயலெண்களின் கூடுதல் பார்த்தோம். இப்போ இது இயலெண்கள் தான். இயலெண்கள்ல ஒற்றைப்படை எண்கள் கூடுதல் மட்டும் தான் நம்மளுக்கு கேட்டிருக்கான். இப்ப இயலெண்களின் ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் கேட்டா அதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். SN = n². n வந்து அதை சம்மு கொடுத்துட்டான். எத்தனை 7. n = 7. அப்பனா இதை ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் 7². 7 × 7 எத்தனை 49. அப்பனா முதல் 7 ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் எத்தனை 49. நம்ம போன சம்ல என்ன பார்த்தோம்னா ஒற்றைப்படைக்கு என்னது பார்த்தோம். இப்ப இரட்டைப்படைக்கு பார்க்க போறோம். இப்போ இதே மாதிரி இரட்டைப்படை எண்களின் கூடுதல் கேட்டுட்டானா நம்மளுக்கு ஃபார்முலா என்னதுன்னா SN = n × n + 1 / n × n + 1. இவ்வளவுதான் நம்மளோட ஃபார்முலா. நம்மளுக்கு என்ன தெரியும், அவன் முதல் 25 இரட்டைப்படைகளையும் கூடுதான் 25க்கு கண்டுபிடிக்கிறோம். அப்படின்னா n = 25. அப்படின்னா 25 25 + 1 எத்தனை 25 × 26. இப்ப நம்ம இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 25 × 26 6 5 30 மிச்சம் 3 1 6 2 12 12 3 15 I 2 10 மிச்சம் 1 2 4 4 1 5. ஆனா 0 5 5 1 6.
அப்பனா 650. முதல் 25 இரட்டைப்படை கூடுதல் எதுன்னா 650 தான் நம்மளுக்கான ஆன்சர். இப்ப இதுவரைக்கும் நம்ம இயலெண்கள் பார்த்தோம், ஒற்றைப்படை இரட்டைப்படை பார்த்துட்டோம். இப்ப நம்ம என்ன பார்க்கணும்னா அந்த இயலெண்களின் வர்க்கங்களின் கூடுதலை காண போறோம். இப்ப நம்மளுக்கு ஒரு இயலெண்களின் வர்க்கங்களும் கொடுத்துருக்கோம், அதோட கூடுதலை காண போறோம். இப்ப இப்படி கொடுத்திருந்தா இதுக்கான ஃபார்முலா என்ன, இயலெண்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா Sn = n × n + 1 2n + 1 / 6. இதுதான் இயலெண்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா. சரியா? இப்ப நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? n நம்மளுக்கு என்னன்னு தெரியும், n = 10. போய் போடலாமா? 10 அடுத்து 10 + 1 அடுத்து 10 × 2 20,000 20 + 1 / 6. சரி, இப்ப இத சிம்பிளிஃபை பண்ணலாமா? 10 × 10 + 1 என்னது 11 × 20 + 1 21 / 6. இப்ப இத அடிச்சலாமா? 2 6 I2 10 1 3 7 21. இப்ப இது ரெண்டு மல்டிபிள் பண்ணா 5 × 11 55 × 7 இருக்கு. இப்ப 7ஐயும் 55ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 7 5 35 மிச்சம் 3 7 5 35 35 3 எத்தனை 38. அப்பனா ஆன்சர் நம்மளுக்கு எத்தனை 385. இதுதான் ஆன்சர். அதாவது 1² + 2² (10²) இதோட வர்க்கங்களின் கூடுதலுக்கான ஆன்சர் என்ன 385. நம்ம போன சம்ல என்ன பார்த்தோம்னா வர்க்கம் பார்த்தோம். இப்ப வர்க்கத்துக்கு அடுத்து கியூப், அதாவது கனமூலங்களை நம்ம பார்க்க போறோம். அதாவது 1³ + 2³ + 3³ × 10³ இதோட கணங்களின் கூடுதல் காண்க. அதுக்கு பார்த்த மாதிரி நம்ம இதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு. Sn = n × n + 1 / 2 ஹோல் ஸ்கொயர். இதுதான் கணங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா. நம்மளுக்கு என்ன அவனே கொடுத்துட்டான். n வந்து என்னது 10. இத சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? n எத்தனை 10 × 10 + 1 / 2 ஹோல் ஸ்கொயர். ஹோல் ஸ்கொயர் மொத்தமா பண்ணோம். அடுத்து 10 × 10 + 1 11 / 2. அடுத்து இது ஹோல் ஸ்கொயர். இதை டிவைட் பண்ணிடலாமா? 4 2 I2 10. இப்ப 5 11 எத்தனை 55 55 ஹோல் ஸ்கொயர். 55 ஹோல் ஸ்கொயர் நம்மளுக்கு 55ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 5 எத்தனை 25 மிச்சம் 2 5 25 25 2 27 5 25 மிச்சம் 2 5 25 25 2 எத்தனை 27 5 7 3 10 12 2 மிச்சம் 1 7 10 மிச்சம் 1 3. அப்ப ஆன்சர் என்னது 30 25 3025. அப்பனா 1³ + 2³ + 3³ × 10³ இதோட கணங்களின் கூடுதல் என்னன்னா 3025. நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா 1 முதல் 100 வரை உள்ள 8ஆல் வகுப்படும் எண்களின் எண்ணிக்கை காணு கொடுத்துருக்கான். இந்த சம்மு ரொம்ப ஈஸியான சம்மு. இதுக்கு நம்மளுக்கு 8ஆம் வாய்ப்பாடு 8th டேபிள் தெரிஞ்சாலே ஈஸியா போடலாம். இப்ப நம்ம 1க்கும் 100க்கு இடையில 8th டேபிள் சொல்லி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் 1 × 8 8. அடுத்து 2 8 16 8 24 4 8 32 5 8 40 6 8 48 7 8 57 8 8 64 9 8 72 5 8 80 11 8 12 8 96. இப்ப 13 8 போட்டோம்னா 108. இப்ப 108ங்கிறது நம்ம 100 தாண்டிரும். அப்படிங்களே இதை போட கூடாது, இதோட க்ளோஸ் பண்ணிடணும். இப்ப இதை நம்ம கவுண்ட் பண்றோம். 1 2 3 4 5 6 7 8 1 12. அப்பனா 1 முதல் 100 வரை உள்ள எண்களின் 8ஆல் வகுப்படும் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை இருக்கான் 12 எண்கள் இருக்கான். ஆன்சரு 12. நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்த்தலாமா? இதுவும் அதே மாடல் தான். எப்படின்னு பார்த்தலாமா? 5 மற்றும் 60க்கு இடையே உள்ள எத்தனை இரட்டைப்படை எண்கள் சரியாக 5ஆல் வகுப்படும்? இப்ப இந்த 5க்கும் 60க்கு இடையில உள்ள எத்தனை இரட்டைப்படை எண்கள் கரெக்டா 5ஆல் வகுப்படும்? ஃபர்ஸ்ட் 5வது டேபிள்ல இது கடையில சொல்லிக்கலாமா? ஃபர்ஸ்ட் 5th டேபிள் எப்படி 5 2 10 1 15 4 20 5 25 6 30 7 35 8 40 9 45 55 50 11 55 12 60. இந்த நம்பர் தான் 5க்கும் 60க்கு இடையில
5ஆல் வகுப்படும் எண்கள். இதுல நமக்கு என்ன கொஸ்டின் கேட்கலாம், எத்தனை நம்பர் இரட்டைப்படை எண்கள் கேட்டிருக்காங்க. இப்ப இரட்டைப்படை எண்களை மட்டும் தான் நம்ம கவுண்ட் பண்ண போறோம். இப்ப 10 ஒரு இரட்டைப்படை எண், 20 ஒரு இரட்டைப்படை எண், 30 ஒரு இரட்டைப்படை எண், 40 ஒரு இரட்டைப்படை எண், 50 ஒரு இரட்டைப்படை எண், 60 ஒரு இரட்டைப்படை எண். எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6. மொத்தம் அப்படின்னா எத்தனை? 6 இரட்டைப்படை எண்கள்லாம் என்ன செய்யும்? 5 மற்றும் 60க்கு இடையே உள்ள இரட்டைப்படை எண்கள் சரியாக 5ஆல் வகுப்படும். இதுக்கான ஆன்சர் 6. இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு முழு எண்ணின் 3 மடங்குடன், ஒரு முழு எண்ணுனா நம்மளுக்கு எந்த நம்பர்னு சொன்னா ஒரு முழு எண்ணு சொல்றோம். அந்த முழு எண்ணோட 3 மடங்கு, மடங்கு நினைச்சுன்னா அந்த நம்பர் கூட நம்ம 3 பெருக்கணும்னு அர்த்தம். ஒரு முழு எண்ணின் 3 மடங்குனா இப்படி 3 பெருக்கணும். ஒரு முழு எண்ணின் 3 மடங்குடன் 1ஐ கூட்டினால், இது கூட எதை கூட்டணுமா? 1 கூட்டணுமா? கூட்டினா நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 10 கிடைக்கும். ஓகே, 10 எனில் அந்த முழு எண்ணை காண்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதுல இருந்து எக்ஸ கண்டுபிடிச்சிரும். எக்ஸ கண்டுபிடிச்சோம்னா நம்ம அந்த முழு எண்ணை கண்டுபிடிச்சலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ கண்டுபிடிச்சலாமா? இப்ப 3x இங்க இருக்கும், 3x + 1 இருக்கு. இந்த எக்ஸ் 1 அங்கிட்டு போகும்போது என்ன ஆயிரும்? நம்மளுக்கு மைனஸ் ஆயிரும். 10 - 1 9. அப்படின்னா 3x = 9 இருக்கும். x = இந்த 3x பெருக்கல் இருக்கு, கீழே வரும்போது எப்படி ஆயிரும்? பக்கத்துல மாறிடும். அப்படின்னா வரமுன் 3 3 9, x = 3. அப்ப நம்மளுக்கு அந்த முழு எண் வந்து என்னது? 3. நெக்ஸ்ட் டைம் பார்த்தலாமா? இப்ப நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னா, 200 மற்றும் 300க்கு இடையில் எத்தனை எண்கள் 10ஆல் வகுப்படும்? ரொம்ப ஈஸியான சொன்னா நம்மளுக்கு இதை 10ஆம் வாய்ப்பாடு தெரிஞ்சாலே போயிடலாம். இப்ப 200 எடுத்து இப்ப 10ஆம் வாய்ப்பானா அதோட 10 10 கூட்டிட்டு போனாலே நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் 200 கூட 10 கூட்டினா 210, இது கூட 10 கூட்டினா 220, இது கூட 10 கூட்டினா 230, இது கூட ஒரு 10 கூட்டினா 240, இதை கூட ஒரு 10 கூட்டினா 250, இதை கூட 10 கூட்டினா 260, இது கூட ஒரு 10 கூட்டினா 270, இதை கூட ஒரு 10 கூட்டினா 280, இதை கூட ஒரு 10 கூட்டினா 290, இதை கூட ஒரு 10 கூட்டினா 300. அப்பனா இந்த 200ல இருந்து 210, 20, 30, 40 இதெல்லாம் என்னன்னா 10ஆல வகுப்படும். இப்ப நம்ம கவுண்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கண்டிஷன். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் நம்பரையும் கடைசி நம்பரையும் சேர்க்க கூடாது. இதை சேர்க்காம தான் என்ன செய்யணும்? கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ணிடலாமா? 1 2 3 4 5 6 7 8 9. அப்பனா 9 நம்பர்ஸ் என்ன செய்யணும்? 10ஆல் வகுப்படும் எண்கள். 200 மற்றும் 300க்கு இடையில் 10ஆல் வகுப்படும் நம்பர்கள் எத்தனைன்னா 9. ஆன்சர் 9. மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் டாபிக் உள்ள நம்பர் சிஸ்டத்துல எல்லா சம்மையும் நம்ம பார்த்துட்டோம். எல்லா வகையான சம்மும் நடத்திட்டோம். நீங்க இதை மட்டும் பார்த்தாலே போதும். நீங்க நம்பர் சிஸ்டத்துல எந்த டைப்பான சம்மு கேட்டாலும் ஈஸியா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். இப்ப நம்ம இதுல ஒரு சம் தான் ஒவ்வொரு டைப்புக்கும் பண்ணிருக்கோம். நீங்க இதே மாதிரி ஒவ்வொரு சம்லையும் 20க்கு மேல சம்ஸை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இதே மாதிரி நீங்க நான் போடுற வீடியோவை ரெகுலரா மட்டும் பார்த்துட்டு வாங்க. ஈஸியாவும் மேக்ஸ்ல 15க்கு 15 மார்க்கை ஈஸியா வாங்கிடலாம். இதே மாதிரி பயனுள்ள வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்க நம்மளோட பேஜை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.